ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகலட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யதோ யாஹி ததோ நரசிம்ம. நரசிம்ம தேவாத்பரோ நகஸ்தீஸ் தஸ்மா நரசிம்ம சரணம் பிரத்யேக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூலை 8ஆம் தேதி முதல் ஜூலை 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரையும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார் கடகத்தில். ராசியில் குரு பகவான் இருக்கார். 7 செவ்வாய் கடைசி 3 நாள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். 11 ராகு ரொம்ப டபுள் சூப்பர். சனி 10 இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருக்கிறது. நேரம் நல்ல நேரமாக உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. அப்போ இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் ஒரு அமக்கலமான ஒரு வாரமாகத்தான், ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது. ராசியில் குரு இருக்காருங்க, சூப்பருங்க. அதாவது ஜென்மகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம வாரமாக பிரச்சனையை கொடுக்க போகிறார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் அற்புதமான பலன்கள் தரப்போகிறது. 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, அதாவது 10 வருஷமாக 5 வருஷமாக 8 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். பூர்வீகத்தை பிரிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பூர்வீகத்தை பிரிச்சிக்கலாம். உங்கள் பங்கு பூர்வீகத்தில் இதுவரைக்கும் ஏதாவது தடைகள் பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு நிலை, அகன்று சகஜ நிலைக்கு மாறக்கூடிய நிலை. 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கலாங்க. சந்தோஷத்தின் இருப்பிடமே 5ஆம் இடம் தான். இப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் சூப்பர். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். அது மட்டுமா, நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அது இன்னும் அதை விட சூப்பர். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்துக்காக போகலாம், உயர்கல்விக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறேன் அப்படின்னா தாராளமாக போங்க. அதுவும் சந்தோஷம்தான், ஆத்ம திருப்தி, சந்தோஷம் கொடுக்கும். தந்தையால் யோக பாக்கியங்கள். தந்தை உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை, ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா பாக்கியத்தில் தடை இருக்குமா? இருக்காது. இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் வக்ரகத்தில் இருக்கிறதால 9இல் இருப்பதாக ஒரு நிலை. அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம். தொழிலில் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கும், வியாபாரம் ஆகிற மாதிரி இருக்கும், வியாபாரம் அப்படியே தங்கி போயிடும்.
அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் சரியாக ஆனாலும் சேல்ஸ் இருக்காது. சேல்ஸ் இருந்தால் ப்ரொடக்ஷன் வராது. வியாபாரம் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் கூட பார்த்தா ஏதோ எடுத்தோமா முடிச்சோமான்னு இல்லாமல் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு போகும். வேலை பலு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இரும்பு சார்ந்த நிலை, சின்ன லேத்பேட்லேருந்து பெரிய தொழிற்சாலை வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், தொழிலாளர்கள், ஓனர், நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான உழைப்பு, அதிகப்படியான அதாவது என்னென்னா அதிகப்படியான நேரம் நீங்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் 11 ராகு பெரிய கிஃப்ட்டு. ராகு இருக்கிறது பிரம்மாண்டத்தை தருவார். நல்ல தொழில் நல்ல இன்வால்மெண்ட்டாக தான் பண்ணுறீங்க. அதிகப்படியான உழைப்பு செலுத்தினாலும் அதுக்குப்படியான உங்களுக்கு வருமானம் நிச்சயமாக இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும்ல. டெஃபினட்டாக நல்ல ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும். 500 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 500 ரூபாய் கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். 12இல் செவ்வாய் 4 நாள் இருக்கார். சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு வேலையை சுப செலவு எடுத்துக்கிட்டு போவீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய கல்வி மிக நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூட்லேருந்து தகவல் வரும். திருமணத்திற்கான செலவுகள், சுப செலவுகள், அதாவது நகை எடுக்க, ஜவுளிக்கு போக, திருமணம் அப்படின்லாம் இவ்வளோ இருக்குது செலவு. இந்த அற்புதமான சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாய் கடைசி 3 நாள் ராசியில் இருந்து குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. 7ஆம் வீட்டை பார்க்கிறது. குடும்பத்தில் மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். சொத்து பத்து வாங்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்பட்டாலும் அலைஞ்சி திரிஞ்சு எப்பேற்பட்டாவது வாங்கிடுவீங்க. 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சுகம், உங்களுக்கு சுகம் அடிபடுகிறது. கொஞ்சம் பிஸியாக வேலை பார்ப்பீங்க. ரெஸ்ட் எடுக்க நேரம் இருக்காது, உண்ண நேரம் இருக்காது, உறங்க நேரம் இருக்காது. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும். அல்லது உங்களுக்கு தாய்க்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். வழக்கமாக ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு மெயின்டெனன்ஸ் ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது இந்த ஒரு வாரமே காலி ஆகிடும். கேட்டால் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணணும், எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணணும், டோர் போயிடுச்சு, இப்படி பல கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆனால் எது ரொம்ப எசென்ஷியலாக அதை மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களை பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறது சூப்பர். 11இல் ராகு இருக்கிறது, அதை விட சூப்பர். இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.